இந்த ஒரு நிமிடம் உங்கள் நாளை மாற்றலாம். இன்று உங்கள் ராசிக்கு என்ன பலன்? மார்ச் 12, 2026. 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். முதலில் பார்க்க போவது மேஷம். தந்தை வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தனித்திறமைகளை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும். நீண்ட தூர பயணம் சார்ந்த எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி அனுசரித்து செல்லவும். பரணி மதிப்புகள் தாமதமாகும். கிருத்திகை மாற்றம் ஏற்படும். அடுத்து ரிஷபம். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். கற்பனை சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும். இன்று அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை சிந்தித்து செயல்படவும். ரோகிணி பொறுமை வேண்டும். மிருகசிரீஷம் குழப்பமான நாள். அடுத்து மிதுனம். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். இன்று வரவுகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். திருவாதிரை ஆசைகள் நிறைவேறும். புனர்பூசம் நுட்பங்களை அறிவீர்கள். அடுத்து கடகம். காது தொடர்பான உபாதைகள் அகலும். வித்தியாசமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பங்காளி உறவுகளிடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி உருவாகும். பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். இன்று உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் உபாதைகள் அகலும். பூசம் பொறுமை வேண்டும். ஆயில்யம் பொறுப்புகள் குறையும். அடுத்து சிம்மம். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். நிலுவையிலிருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். இன்று நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் சேமிப்புகள் குறையும். பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரம் சிந்தனைகள் மேம்படும். அடுத்து கன்னி. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகளில் விவேகம் வேண்டும். பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். இன்று அசதிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதாயம் ஏற்படும். அஸ்தம் விவேகம் வேண்டும். சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும். அடுத்து துலாம். திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழல்கள் ஏற்படும். திடீர் அனுபவம் மூலம் மனதில் சில பக்குவம் உண்டாகும். இன்று தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை காரியங்கள் நிறைவேறும். சுவாதி முன்னேற்றமான நாள். விசாகம் புதுமையான நாள். அடுத்து விருச்சிகம். பேச்சுவன்மையின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவிகளும் ஏற்படும். வியாபார பணிகளில் நிலுவையில் இருந்த பொருட்களின் மூலம் லாபம் உண்டாகும். இன்று ஆதாயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். விசாகம் செல்வாக்கு அதிகரிக்கும். அனுஷம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை லாபகரமான நாள். அடுத்து தனுசு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும். கல்லூரி கால நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். இன்று எதிர்ப்புகள் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் கவனம் வேண்டும். பூராடம் விட்டு கொடுத்து செல்லவும். உத்திராடம் சோர்வுகள் நீங்கும். அடுத்து மகரம். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். செயல்பாடுகளில் அலட்சிய போக்கு இன்றி செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும். கடன் செயல்களில் பொறுமை வேண்டும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இன்று ஆதரவுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும். திருவோணம் மேன்மையான நாள். அவிட்டம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அடுத்து கும்பம். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கலைத்துறையில் திறமைகள் வெளிப்படும். இன்று முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் அனுசரித்து செல்லவும். பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும். இறுதியாக மீனம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். எண்ண ஓட்டங்களில் குழப்பங்கள் ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையின்றி விவேகத்துடன் செயல்படவும். சமூக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கவும். வாடிக்கையாளர்களிடம் பணிவுடன் செயல்படவும். இன்று சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி குழப்பங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். ரேவதி பணிவுடன் செயல்படவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ராசி என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள். தினசரி ராசி பலன்களுக்கு VR தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.